ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோட இந்த வராகி அம்மாவின் பாதத்தை தொட்டு வணங்கிய உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். கஷ்டமான விஷயங்களையும் உன் மனசுக்கு துன்பத்தை தரும் விஷயங்களையும் இந்த வராகி அம்மா என்கிட்ட ஒப்படைச்சிடு. எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்யும் வழிகளை நான் உனக்காக காட்டுவேன் என்று சொல்லுவேன். உன்னுடைய லட்சியம் மிக பெருசாக இருக்கும்போது அதுக்காக நீ கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை தானே. நீ போகும் பாதை கடினமாக இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பயணிக்க தான் வேண்டும். இந்த வராகி அம்மா நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கான விஷயங்களை உன் வாழ்க்கையில் அழகாக நான் சிறப்பாக நடத்தி தர்றேன். எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி நீ ஜெயிச்சிட்டோங்கிறத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த போகிறேன். நீ எப்போதும் எதை நினச்சும் கண்ணீர் சிந்த வேண்டாம். உன்னை தப்பாக நினச்சவங்க முன்பாகவே, உன்னை சாதாரணமாக அலட்சியமாக பார்த்த மனிதர்கள் முன்பாகவே உன் நிலைமையை இந்த வராகி அம்மா உயர்த்தி காட்டுவேன் என்று சொல்லவே. விதியும் சதியும் ஒன்றா சேர்ந்து உன்னை வீழ்த்த நினச்சாலும் கூட நீ நேசிக்கக்கூடிய இந்த வராகி அம்மா சரியான நேரத்தில் உன்னை காப்பாற்றி உனக்கு துணையாக இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். நிறைய கஷ்டங்களையும் காயங்களையும் பார்த்த உனக்கு இப்போ உன் கனவுகளையெல்லாம் நனவாக்க நான் வந்துட்டேன். முதல்ல தேவையில்லாத பயத்தை விட்டு வெளியே வா. நான் எப்போதும் உன் கூடவே இருக்கேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா செயல்களையும் நம்பிக்கையோடு செஞ்சினா அது கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொடுத்தே தீரும். ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்த பிறகு அப்புறமா நம்பினது நம்ம தப்பு தான், நம்ம தான் அவங்கள நம்பியிருக்க கூடாதுன்ற புரிதல் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு நீ யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்பிட மாட்ட தானே. யார் உன் மனசை நோகடிச்சாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க, நீ அவங்கள மதிச்சிருக்க, அவங்கள நம்பி இருக்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதில் ஓன் தப்பும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே கவனமாக இருக்க பழகு. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு உன்னால் முடிஞ்ச உதவிகளை இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் செய்யும்போது அது கண்டிப்பாக என்னை வந்து சேரும். உன் மனக்கவலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா என்கிட்ட மனசார ஒப்படைச்சிட்டு உன் கடமைகளை தொடர்ந்து செய். அடுத்தவங்க உன்னை பற்றி 1000 பேசினாலும் நீ அதை கண்டுக்க வேண்டாம். கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த விஷயத்தை நினச்சி நீ அதிகமாக கவலைப்படுறியோ அந்த பிரச்சனைகளுக்கு நான் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பேன். இத்தனை நாள் எவ்வளவோ கஷ்டத்தோடு பொறுத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்ட, இப்போ கொஞ்சம் பொறுத்துரு. கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த வராகி அம்மா நானே அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லவே. என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சா மட்டும் போதும். யார் என்ன சொன்னாலும் நீ அதுக்காக கவலைப்படாத. நிச்சயம் நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நீ இழந்ததை விட பல மடங்கு நன்மைகளை உனக்கு அள்ளி கொடுப்பேன். என்ன நடந்தாலும் எதுக்கும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு. நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா உன் மனசில் கவலைகளை தூண்டிவிடும் சில பேரை மன்னிச்சிடுன்னு சொல்லவே. அதே போல் யாரெல்லாம் உன் கஷ்டத்துக்கும் கவலைக்கும் காரணமாக இருக்காங்களோ அவங்கள பற்றி யோசிக்கிறதையும் நிறுத்திட்டு எது நல்லதோ எது நடக்கணுமோ அதை பற்றி மட்டும் சிந்தனை செய். உன்னை தாழ்த்த முடியாதவன், உன்னை கீழே தள்ளிவிட முடியாதவன், உன்னை தோற்கடிக்க முடியாதவன், உன்னை விட உயர்ந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முயற்சி செஞ்சு முடியாதவர்கள் எப்படியாவது உன்னை தாழ்த்தியே ஆகணுன்ற மனசோட வேணும்னே உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க. இல்லாத பொல்லாத குறைகளை உன் மீது சொல்லி உன்னை விமர்சனம் செய்வார்கள். அப்படி கையாளாக தனத்தோட வேணும்னே உன்னை பற்றி பொய்யான விமர்சனங்களை சொல்லும் மனிதர்களிடம் நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுன்னு சொல்லவே. நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சும் கூட சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கலைங்கிற போது அதை அப்படியே என் பொறுப்பில் விட்டுடலாம் அல்லவா. உன் விடாமுயற்சிக்கு உரிய பலனை இந்த வராகி அம்மா நிச்சயமாக கொடுப்பேன். மனித பிறவிங்கிறது எவ்வளவு அற்புதமான பிறவி தெரியுமா. உனக்கு கிடைச்ச இந்த மனித பிறவியை நீ சாதாரணமாக நினைக்காம அதை சரியாக பயன்படுத்தி
வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு கஷ்டமாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வெற்றியை நோக்கி உன்னை இழுத்துட்டு போகும். கஷ்டமான விஷயங்களை எல்லாம் ரொம்ப ரசித்து நேசித்து அதை சரியாக செஞ்சிட்டீன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் தோல்விங்கிறதே இருக்காதல்லவா? நான் எப்போதுமே உன்கிட்ட எதிர்பார்க்கறது அன்பையும் உழைப்பையும் மட்டும்தான். உன்னுடைய அன்பும் உன்னுடைய இறை பக்தியும் உன்னுடைய உழைப்பும் சரியாக இருக்கும்போது நான் எப்படி உன்னை சோடை போக விடுவேன்? கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நல்ல அனுபவங்களை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ எனக்காக நல்லது செய்யும்போது, என்னை மனசில் நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அதை விட வேறென்ன உனக்கு வேண்டும்? அதுவே மிகச்சிறந்த மன நிறைவையும் மனசுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். உன் மனசு மகிழ்ச்சியாக மாறிடுச்சுன்னா அப்புறம் உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிக்குரிய நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும்னா நீ அமைதியாக இருந்தால் போதும். உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து நானே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ என்னை சரணடையும் போது நான் உனக்காக பொண்ணோ பொருளோ பணமோ நகையோ சொத்தோ நேரடியாக கைகளில் வந்து கொடுக்க மாட்டேன். ஆனால் என்னை நம்பி என்னை வணங்கும் எல்லாருக்கும் மன நிம்மதியை கொடுப்பேன். அவங்க செயலில் தெளிவை கொடுப்பேன். அப்புறம் மன அமைதியை கொடுப்பேன். அப்புறம் என்ன, நிம்மதியும் மன அமைதியும் செயலில் தெளிவும் உனக்குள்ளே வந்துருச்சுனாலே நீ சுலபமாக காசு பணம் சொத்து நகை எல்லாம் தேடி சம்பாதிச்சு வாழ்க்கை அழகாக வாழ்ந்திடலாம் தானே. இந்த மன நிம்மதியையும் தெளிவையும் மன அமைதியும் உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மாவை வணங்க சொல்கிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும், உனக்கு ஏதாவது தேவைனாலும் ஆபத்துனாலும் நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேன்னு சொல்லவே. இதுவரைக்கும் பெருசாக கஷ்டத்தையும் கவலையும் மட்டுமே பார்த்தவன் வாழ்க்கையில் இனிமேல் நீ சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் பார்க்கும்படி, நீ நிம்மதியாக ஆனந்தமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ வருத்தப்படும் போதெல்லாம் நானே உன் கையை பிடிச்சி வழி நடத்தி கூட்டிகிட்டு போய் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். நீ எப்போதும் உயர்ந்த இலக்குகளை உனக்கான குறியாக வச்சுக்கோ. தாமதமானாலும் பரவாயில்ல, ஒருபோதும் உன் இலக்கை அடைவதில் நீ மனசு மாறாதே. உன் இலக்கை அடைவதில் எந்த அளவுக்கு உறுதியாக ஆணித்தரமாக நம்பிக்கையோடு காத்திருக்கியோ, அதற்கான முயற்சிகளை செய்கிறாயோ, அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு வெற்றிகளை கொடுத்தே தீருவேன். உனக்கு தேவையான பல விஷயங்களை நான் உன் கண்களில் காட்டிக்கிட்டே தான் இருக்கேன். உன்னை சுற்றி நடக்கிற பல விஷயங்களை சூட்சுமமாக உனக்கு உணர்த்துவதற்காகவே நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் விழிப்புணர்வோடு உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்தீன்னா நான் உனக்கு செய்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லவே. என்னுடைய நோக்கம் உன்னை தைரியமுள்ள வலிமையுள்ள ஆளாக மாற்றணுங்கிறது தானே தவிர நீ வருத்தப்படணும் கவலைப்படணுன்றது கிடையாது. இப்போ உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற விஷயங்களின் மூலமாக உனக்குள்ள துணிச்சலும் வலிமையும் சேர்ந்தே வரும். நீ எப்போதும் தைரியமாக துணிந்து என்னை நோக்கி ஓடிவா. உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்களுக்கெல்லாம் நீ வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டாம். கர்மா நிச்சயமா அவங்களுக்கு சரியான நேரத்தில் பதில் சொல்லும். யார் என்ன நினச்சாலும் நீ பாட்டுக்க வாழ்க்கையில் முன்னேறி முயற்சி செஞ்சு போய்கிட்டே இரு. உனக்கான விஷயம் நடக்காத போது, உனக்கான விஷயம் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும்போது அதை உனக்கான தண்டனை நினைக்காத. அடுத்த முறை அதில் சரியாக நடக்க போகுது, அதுக்காக இப்போ உன்னை நான் தயார்படுத்துகிறேன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நம்பிக்கையோடு செயல்படு. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு நீ உன் இஷ்டப்படி வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா நிச்சயம் செய்வேன். உன் கவலைகளை தீர்த்து கஷ்டங்களை போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கறத விட எனக்கு வேறென்ன வேலை இருக்கு? எப்போதும் எல்லாரையும் நான் மனிதர்களாக தான் படைச்சிருக்கேன். மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வது பெருசு இல்லை. மனுஷன்னா மனிதாபிமானத்தோடு அடுத்தவனுக்கு நல்லது நினச்சி அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வது தான் பெருசு. அவனா இவனா அதுவா இதுவான்னு யாரையும் அலட்சியமாக பேசாமல் எல்லாரையும் மனிதனாக பார்த்து மரியாதை கொடுக்க பழகு.
நீ விரும்பினது போல எதுவும் நடக்கலைனா நீ நினைச்சதை விட சிறப்பான ஒன்று நடக்கப் போகுதுன்னு தான் அர்த்தம். நீ எதற்காக பிரார்த்தனை செய்தாயோ அது அமைதியாக உன்னை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கு. என் திட்டப்படி உன் வேண்டுதல்களை எல்லாம் இந்த வராகி அம்மா இன்னைக்கே நல்ல முறையில் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நம்பிக்கையோடு இரு. இனி ஒவ்வொன்றா உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என் செல்லமே. ஒரு இடத்துல உன்னுடைய நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், உனக்கு நெருங்கிய சொந்தமாக இருக்கலாம். ஆனால் அவங்க உனக்கான உரிமையை கொடுக்கல, உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலங்கிற போது ஒதுங்கி இருப்பது தானே உனக்கு நல்லது. எப்போதும் உன்னை மதியாத மனிதர்களிடம் நீ ஒதுங்கி நிற்கும் போது உன் வாழ்க்கையில் பல சிறந்த நல்ல மாற்றங்கள் வரும். அடுத்தவங்க உன்னை தவிர்க்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னை ஒதுக்கி வைக்கிறவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, உன்னை தவற விடுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. காத்திருக்க கற்றுக்கொண்டவர்களால் மட்டும்தான் பொறுமை எனும் குணத்தால் பெற்றதை வச்சு சிறப்பாக வாழ முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் எதுவாயினும் வந்ததற்காக பெருமைப்படவோ போனதற்காக வருத்தப்படவோ வேண்டாம். வர்றதும் போவதும் பெறுவதும் இழப்பதும் நடப்பதும் நிற்பதும் வாழ்வதும் தாழ்வதும் என எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் இது எல்லாமே இயல்பாக நிகழக்கூடிய விஷயங்கள் தான். இதில் நீ எதை நினச்சும் பெருமைப்படுறதுக்கோ உன்னை விட்டு போன விஷயங்களுக்காக வருத்தப்படுவதோ வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படு. அடுத்தவங்க உன்னை தாழ்த்தி பேசுகிறதால நீ தாழ்ந்து போகிறது இல்லை. அவங்க எண்ணங்கள் போல தான் அவங்க வார்த்தைகள் இருக்கும். யாராவது உன்னை தாழ்த்தி பேசுகிறாங்கன்னா அவங்க மனசு அப்படி தான், அவங்க குணம் அப்படி தான், அவங்களுடைய வாழ்க்கையே தாழ்வானது தான், அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு எதுக்கும் கலங்காமல் ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ என் செல்லமே. அவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி செய்கிறாங்களேன்னு நினச்சி பரிதவிப்பதை விட அவர்களை தவிர்த்து விடுவது சிறந்ததல்லவா? எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து செயல்படு. நீ செய்த பாவத்தை உணர்ந்து தவறை திருத்தி கொண்டு தான தர்மத்தை செஞ்சு உனக்கான கடமையை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ வாழும்போது நீ செய்த நற்செயல்களுக்கான பலனை இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன். உன் பாவத்தை போக்கி உனக்கான புண்ணியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்போதும் சூரியனைப் போல பிரகாசமாக ஒளிர கற்றுக்கோ. மேகங்கள் சூரியனை கடந்து செல்வது போல உன் வாழ்க்கையிலையும் துன்பங்கள் வரும் போகும். ஆனால் நீ தான் சூரியன் போல பிரகாசமாக ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவங்க உன்கிட்ட எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உனக்கு என்ன தேவைங்கிறத இங்கு யாரும் யோசிக்க மாட்டார்கள் என் செல்லமே. நீ தான் உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்ட பொறுப்பை நிறைவேற்றி அதை சரியாக செஞ்சு முடிக்கணும். இந்த உலகத்தில் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எதையும் யோசித்து உன் வாழ்க்கை பயணத்தில் நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. உன் கடமைகளை எல்லாம் நீ சரியாக கண்ணும் கருத்துமாக சிறப்பாக மகிழ்ச்சியோடு செய்ய பழகு. என் அன்பு பிள்ளையான நீ எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு தேவையான சக்தியை கொடுத்து நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன்.